அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எப்படி தொழில் பண்ணணும் அப்படின்னு 17வது அத்தியாயம் 35வது வசனத்தில் ஆண்டவன் சொல்கிறான். அதாவது பார்த்திங்கன்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி நியாயமாக பண்ணுறது அப்படின்னா, நம்ம முதல்ல தொழிலில் முதல்ல உண்மையை சொல்லி நம்ம ஒரு பொருளை விற்கணும், வாங்கணும். அதே மாதிரி அதில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சொல்லி அவங்கள்ட்ட லாபத்தை சொல்லி குறைபாடை சொல்லி தான் அவங்கள்ட்ட விற்கணும். அதுமாரி கலப்படம் பண்ணக்கூடாது. அந்த தொழிலை அநியாயம் பண்ணி மோசடி பண்ணி வருமானம் பண்ணக்கூடாது. ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது. அப்புறம் மது அப்புறம் பன்றி இறைச்சி, அப்புறம் சூதாட்டங்கள், இது மூலமாகவும் நம்ம வருமானம் பண்ணக்கூடாது. வட்டி, இதுலேருந்து நம்ம தடுத்துக்கணும். அதுமாரி நம்ம எடை போட்டு கொடுக்குறோம், எடை போட்டு வாங்குறோன்னா அது கரெக்டான அளவை நம்ம வச்சு எடை போடணும், கரெக்டாக வாங்கணும், கரெக்டாக எடை போட்டு வாங்கணும். இப்படி நம்ம நியாயமாக தொழிலை பண்ணணும். தொழிலை நம்ம என்றைக்குமே உண்மையை சொல்லி தான் வியாபாரம் பண்ணணும். நல்ல பொருளையே தேர்ந்தெடுக்கணும். ஆட்டு வியாபாரம் கூட பண்ணலாம். ரசூலுல்லாஹ் அதை தான் செஞ்சாங்க. அதுதான் நம்மளுடைய இஸ்லாத்துக்கு இஸ்லாமியப்படி நம்ம வாழ்கிறதுக்கு நேரத்தை நிறைய கொடுக்கும். குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், தொழிலையும் பார்த்துக்கலாம், ஆன்மீகத்தையும் ஈடுபட்டுக்கலாம். அதனால் ஆடு பண்ணை கொஞ்சம் நல்ல தொழில், பரக்கத்தான தொழில். பயன்படுத்திக்கங்க, படிச்சுங்க.